இப்போ அடுத்து நம்ம ரங்கோலி போட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு பச்சரிசி கோலமாவை வந்து பரப்பி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரங்கோலியில் வந்துட்டு கலரில் கோலம் போடலாம். பாருங்கள், நான் கலரில் வந்துட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு தூவி விட்டுட்டு இது எப்படி வந்துட்டு கோலம் வருதுங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். நல்லா நம்ம அப்படியே தூவி விட்டதுக்கப்புறமா அதை நல்லா வந்து கையால் வச்சு பரப்பி விடலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த கார்டு வச்சு இது பண்ணேன், அதில் எனக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை. கையில் வச்சு பண்ணும்போது இன்னமுமே ரொம்பவும் நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த அரிசி மாவை யூஸ் பண்ணி பாருங்களேன், உண்மையாலே இந்த ரங்கோலி வந்து உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. கோல மாவை விட அரிசி மாவில் நம்ம போடும்போது உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. அரிசி மாவை வந்துட்டு நம்ம கடையில் வந்துட்டு கோல பதத்தில் அரைச்சி கேட்டோம்னா, அதாவது ரைஸ் மில்லில் போயிட்டு நம்ம கேட்டோம்னா அந்த பதத்துக்கு அரைச்சி கொடுப்பாங்க. நான் அப்படி தான் கோலம் எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் கோல மாவு யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த பிளேட் வந்து 15 இன்ச் அளவுடைய தட்டு, ரங்கோலி தட்டு. நம்மக்கிட்ட 4 இன்ச்லேருந்து 18 இன்ச் வரையுமே ரங்கோலி தட்டு இருக்குங்க. சைடு பார்டரில் போடக்கூடிய டிசைன்ஸும் இருக்குது.